ஹாய், ஹலோ, வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆட்டு ஈரல், அதாவது இந்த ஆட்டு ஈரலை நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. அப்படி பயன்படுத்தினாலும் குழம்புகள்லாம் நம்ம செஞ்சாலும் அதை சாப்பிட்றதில்ல. ஸோ இன்னைக்கு அதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் காதில் வாங்கிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, செய்முறை விளக்கத்தையும் நான் எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இறால் வடைச்சட்டி சோறு. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பற்றி பார்த்தேன். ஆட்டு ஈரல், வடித்த கப், வடித்த சாதம், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு தட்டியது, நல்லெண்ணெய். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைத்தலாகவும் இருக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதை வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்குது. சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை சிறிய துண்டு, லவங்கம் 6, ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 1, மராட்டி மூக்கு 2, தனியா 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இந்த வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்களை வேணும்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மூக்கு, தனியா, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து முதல்ல தனித்தனியாக வறுத்து அப்புறம் அரைக்கணும். ஸோ இப்போ செய்முறையை பார்த்துடலாம். ஒரு வானிலையில் வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை ஒவ்வொன்றாக சிறிது சிறிதாக எண்ணெய் விட்டு வறுத்து கொள்ளவும். ஆறியதும் மிக்சியில் நைஸாக அரைச்சு கொள்ளவும். வடித்த சாதத்தை ஆற வைத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வறுத்து அரைத்த பொடி மற்றும் உப்பு சேர்த்து கிளறி மூடி வைக்கவும். பின்பு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தட்டிய இஞ்சி பூண்டு, காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு ஈரலை போட்டு மிதமான தீயில் சிறிது உப்பு சேர்த்து வதக்கலாம். அப்புறம் இறால் வெந்ததும் கிளறி வைத்த சாதத்தை போட்டு நன்கு அதில் கிளறலாம். கிளறிட்டு, அதாவது நம்ம தனியாக உப்பு சேர்த்து இந்த ஈரலை வேக வைக்கிறோம் இல்லையா, அதை இந்த சாதத்தோடு போட்டு கிளறணும். அப்புறம் 2 நிமிடங்கள் சிம்மில் வைத்து மூடி வைத்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கினால் சுவையான ஈரல் வடைச்சட்டி சோறு, அதாவது ஆட்டு ஈரல் வடைச்சட்டி சோறு தயார். ஸோ கண்டிப்பாக வீட்டில் டைம் இருக்கும்பொழுது நீங்கள் மட்டன் வாங்கும்போது கடையில் கேட்டிங்க அப்படின்னா, மட்டன் வாங்குகிற கடையில் தனியாக ஈரல்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கிட்டு வீட்டில் தினமும் ஒரு கிரேவி மாதிரியோ இல்லை ஒரு பிரியாணியில் போடுறதோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.